தேனு, ஏமா அழுதுகிட்டு இருக்க? ஒன்னும் இல்லைன்னு. ஏதோ போன் வந்துச்சு. யாருமா பேசுனா? அந்த தென்னரசு தானே. தென்னரசா என்ன சொன்னா? மாமாவை பத்தியும் வேலு தம்பிய பத்தியும் ரொம்ப தப்பு தப்பா பேசினாருன்னு. ஏன் தான் அவர் இப்படி இருக்காருன்னு தெரியல. என்ன மாமா அந்த தென்னரசு பெத்ததை தவிர வேற எந்த தப்புமே பண்ணல. என்ன மாமாவை வாய்க்கு வந்தபடி மரியாதை இல்லாம பேசுறாருன்னு. நான் என் மாமாவை சாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவரு கீழ்த்தரமா பேசுறாருன்னு. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேக்குறதுக்கு எனக்கு காதை கூசுற மாதிரி இருக்குன்னு. அண்ணா அண்ணா, நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறது, வேலு தம்பிக்கு பரிவட்டம் கட்டினது, எல்லா விஷயமும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு எப்படிமா தெரிஞ்சது? அது எனக்கு தெரியலன்னு. நம்ம குடும்பத்துல உள்ளவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் எப்படியோ அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சு அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. நீ ஒன்னும் அவனை நினைச்சு பயப்படாத. இன்னொரு தடவை தென்னரசு உனக்கு பிரச்சனை பண்ணா என்கிட்ட கூடமா நான் பேசுறேன். சரிங்க அண்ணன். மாமாவை தப்பா பேசின விஷயத்த மாமா கிட்டயோ தம்பி கிட்டயோ சொல்லாதீங்கன்னு. இதெல்லாம் கேட்டா அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படுவாங்க. சொல்லாதீங்கன்னு. சரிம்மா, இத பத்தி அவங்களுக்கு தெரிய வராது. நீ வாமா போலாம். அழாதம்மா, வா. தேனு, என்னம்மா, என்னாச்சு?